தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலை உண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்று நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான சம்பவங்கள் நிறையா செஞ்சுருக்காரு. ஓகேங்களா. அதில் முதல் எது என்னன்னா, திருமுழுக்கு யோவான் இறந்ததை அவரால் தாங்க முடியல. அதாவது கொலை செய்யப்பட்டதை அவரால் தாங்க முடியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, படகுல போய் தனியாக பாலை நிலத்துக்கு போயிட்டார். ஆனால் மக்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு திருமுழுக்கு யோவான் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போதகராக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் ஒரு இறைவாக்கினராக பார்த்துட்டு இருந்த ஒரு திருமுழுக்கு யோவான்கிறவர் தலையை வெட்டப்பட்டு இறந்ததை நினச்சா மக்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ நாம் எல்லாரும் ஒருத்தரை நம்பிட்டுருக்குறோம். அவர் திடீர்னு இல்லாமல் போயிட்டால் எப்படி இருக்கும், சிதறுண்ட ஆடுகள் மாதிரி ஆயிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இருந்த ஒரே கடவுள் வழிகாட்டி யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஸோ அவரை தேடி எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தனியாக போகிறாரு, ஆனால் அவரை தேடி நடந்தே கால்நடையாக போகிறாங்க. ஓகேங்களா. அப்போ தான் ஏசப்பா அவங்களை பார்த்து பரிவு கொண்டார். அடைச்சா பாவம்பா இந்த பசங்க ஆளுங்களாம் அப்படின்ட்டு அவங்க மேலே பரிவு கொண்டு அவங்களோட நோயெல்லாம் குணப்படுத்துகிறார். ஓகேங்களா. ஸோ நம்மளும் என்ன பண்ணோம், சிதறுண்ட ஆடுகள் மாதிரிலாம் ஆகிடக்கூடாது. நமக்கு இருக்கிற ஒரே கடவுள், இறந்து உயிர் தெழுந்த ஒரே ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான். ஸோ அவரை நோக்கி நம்ம சென்றோம்னா நம்ம மேலே அவர் பரிவு கொண்டு நம்மளை குணப்படுத்துவார். ஓகேங்களா. என்ன நோயானாலும் சரி. ஓகேங்களா. செத்தவையில ஓய்வு பெற்றார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட பாருங்கள், செத்து நாற்றம் எடுத்து போயிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் நம்பிட்டு இருந்த லாசரியாக உயிர் பெற்றார். ஓகேங்களா. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, தொழுநோயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் இப்போ இருக்கிற பல வகையான நோய்கள் இருக்குது. ஓகேங்களா. எத்தனை 4000 சில்லற வகையான நோய்களாக இருந்தாலும் சரி, ஏசப்பா ஒரு பார்வை பார்த்தா போதும் குணமாயிடும். அவர் தொட்டால் போதும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள், அங்கே ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருந்தாங்களாம். அப்போ பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா அப்போ எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா. வயசானவங்க எல்லாத்தையும் சேர்த்தோம்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரையும் அவர் நோயை குணப்படுத்தியிருக்காருன்னா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வாப்பான்னு சொல்லி ஜவுமணியாக குணப்படுத்தியிருப்பார் கிடையாது. பேச பேச அவர் பார்க்க தொட எல்லாம் குணமாயிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ 5000 பேர் ஒருத்தனுக்கு ஒரு 30 செகண்டுனாலும் எடுத்துக்கோங்க, 2 பேருக்கு 1 நிமிஷம், கரெக்டுங்களா. அப்போ 20 பேருக்கு 10 நிமிஷம், அப்போ 200 பேருக்கு 100 நிமிஷம். அப்போ ஒரு நாளில் அப்போ அதுவும் அந்த டைமில் எத்தனை பேர்த்துக்கு அவர் பண்ண முடியும்.
ஓகேங்களா? அதுவும் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க, குபு குபுன்னு நிற்பாங்க. நம்ம இப்போ தான் எல்லோரும் லைனில் நின்று ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக ட்ரை பண்ணுறோம். ஆனால் அப்போலாம் எப்படி இருக்கும், கும்பலாக வருவாங்க. ஓகேங்களா? அதுவும் நேரான தளம் கிடையாது, எல்லாமே கரடு முரடான தளங்கள். ஏன்னா அது ஒரு பாலை நிலம் மாதிரியான தளம்னு சொல்லிட்டாரு. அப்போ எப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஏசப்பா அத்தனை பேர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அழகான தரை, அழகாக சர்ச்சு பக்கத்தில் இருக்குது, அழகாக ஏசப்பா நற்கருணை ஆண்டவர் இருக்கார். நம்ம வீட்டில் வார்த்தையான இறைவன் பைபிள் வச்சுருக்குறோம். கடவுள் நம்ம மேலே பரிவு கொண்டு பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கார், நோயை குணப்படுறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் அவரை தேடி போகிறீங்களா? அந்த காலத்தில் அப்படிப்பட்ட இடத்துல நடந்தே போனாங்கன்னு சொல்லியிருக்காங்க பைபிளில். பட் நாம் இவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுறோமா? தேடி போனால் கண்டிப்பாக அவர் நம்ம மேலே பரிவு கொண்டு நம்மளை குணப்படுத்துவார். ஓகேங்களா? ஏன்னா அவர் அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், உணவுக்காக மக்களுக்கு உணவளிக்கிறார் பாருங்கள். இவங்களாம் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு வெறும் 5 அப்பம் 2 மீனை வச்சு அத்தனை பேர்த்துக்கு உணவளிச்சிருக்காரு. ஓகேங்களா? அப்போ எப்படி நினச்சிப்பாரு. அதுவும் மீதியானதை வேறு அவ்வளோ இதில் சேர்த்துருக்காங்க. 12 கூடைகள் நிறைய எடுத்துருக்குறாங்க மீதியானது. இதெல்லாம் யாராவது பண்ண முடியுமா? நினச்சி பாருங்கள். ஸோ அப்படி அவ்வளோ பேர் இந்த அதிசயத்தை பார்த்தோம். ஏசப்பா இறக்குற நேரத்தில் யாருமே அவங்க சிதறுண்ட ஆடுகளாகவே மாறிட்டாங்க. நம்ம அப்படி ஆகிடக்கூடாது. கடவுள் நமக்கு டெய்லி திருப்பலியில் பலியாக அவருடைய உடலை கொடுத்துட்ருக்காரு. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம நன்றியுள்ள மக்களாக மாறணும். அவர் நம்ம மேலே பரிவு கொண்டு நமக்கு எல்லாமே சரி பண்ணி தருவார். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.